ஜெயடி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு மோர் குழம்பும் ஒரு சூப்பும் பார்க்க போகிறோம். இதை சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு வந்து பைனாப்பிள் மோர் குழம்பு. அடுத்தது முருங்கைக்கீரையும் வெண்டைக்காவும் சேர்த்து செய்த ஒரு சூப். இப்போ முதல்ல மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பைனாப்பிள் சிறு துண்டுகளாக நறுக்கியது 1 கப், புளிப்பில்லாத தயிர் 1½ கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, சீரகம் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 5 அல்லது 6, கடுகு 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை சிறிதளவு. இந்த பைனாப்பிள் மோர் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் குழம்பு. பொதுவாக நம்ம ஊர் பக்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பக்கம்லாம் பெரும்பாலும் சேப்பங்கிழங்கு அல்லது ஒரு சவுச்சவ், அப்புறம் வெண்டைக்காய் இல்லைன்னா பருப்பு உருண்டை, இந்த மாதிரி போட்டு தான் மோர் குழம்பு பண்ணுவோம். ஆனால் கேரளா பக்கம் வந்து இந்த பைனாப்பிள் மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப பிரபலமானது. நல்ல ஒரு வாசனை. முதல் முறை நான் சாப்பிட்ற போது அதை எனக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரோடு இருந்தது. இதில் எப்படி இந்த பைனாப்பிள் போட்டிருப்பாங்க, அது எப்படி இதோட சேரும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ரெசிபியை நான் கேட்குற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே பிடிச்சது. ஸோ இன்றைக்கி நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதில் சின்ன சின்ன மாற்றங்களை நான் கொடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்களையும் கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குது. அதனால தான் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இது அடுத்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஆனால் இது செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு அரைக்கிறதுக்குன்னு சில பொருள்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடும். பார்த்திங்கன்னா தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கடலை மாவு. இந்த பைண்டிங் ஏஜென்ட் வந்து கடலை மாவு. பட் அவங்க அங்கே கடலை மாவு சேர்க்கறதுல நம்ம கொஞ்சம் கடலை மாவு சேர்க்கும்போது அந்த சின்ன குழகுழப்பு கொடுத்துருந்தது. அதே மாதிரி இதில் நம்ம இஞ்சி நான் வைக்கலை. இஞ்சி பெரிய பட்டிங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுக்கலாம். பட் இஞ்சி இல்லாமல் இந்த ஃப்ளேவர் நல்லா இருந்ததுனால நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வரலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை அரைச்ச விடுதியை நம்ம சேர்த்து வேக வச்சாலுமே நம்ம இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைனாப்பிளில் கொஞ்சம் வேக போடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பைனாப்பிளில் வேக போட்டுடலாம். நான் இது ஏற்கனவே ஒரு 3/4 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதில் இந்த நறுக்கி வச்சுருந்த பைனாப்பிள் துண்டுகள் கொஞ்சமாக, இப்போ இந்த பைனாப்பிளுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் தயிரில் தனியாக நம்ம சேர்ப்போம். அதோடையே நம்ம சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பைனாப்பிள் நல்லா இனிப்பாக கிடைக்கும். நல்ல பழுத்தது அல்லது கொஞ்சம் அது அரைக்காய் வெட்டாக இருந்தால் கூட அது நல்ல இனிப்பு இருக்கும். சில பைனாப்பிள் பார்த்திங்கன்னா நல்லா புளிக்கும். அந்த புளிக்கிற பைனாப்பிளை சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அதுதான் என்கிட்ட இருக்குது, அதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துடுங்க. இன்றைக்கி இங்கே இருக்க இந்த பைனாப்பிள் வந்து ஒரு சிறு புளிப்போடு இருக்கிறதுனால இன்றைக்கி நான் சர்க்கரை சேர்க்குறேன். இது நல்லா 1 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் அதில் சேர்த்துப்போம். இப்போ இந்த மோர் குழம்புல அந்த சர்க்கரை டேஸ்ட் எப்படி எடுபடும் கேட்டிங்கன்னா நிச்சயமாக எடுபடும், நல்லாவே இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சமாக நம்ம சர்க்கரை சேர்த்து பண்ணால் தான் அந்த புளிப்பை வந்து இழுத்துட்டு இந்த சர்க்கரையோட இனிப்போட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இடையில நம்ம அந்த அரைக்க கொடுத்த அந்த 5 பொருளையும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த அரைச்ச விழுதுனையும் கொஞ்சம் நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச விழுது இங்கே வச்சுருக்கேன். இப்போ கடலை மாவும் சேர்த்து அதில் அரைச்சிருக்கோம். இப்போ இந்த விழுதில் தான் நான் கொஞ்சம் இதோடு சேர்க்க போகிறேன். என்ன காரணம், அந்த பைனாப்பிளில் அது கொஞ்சம் நல்லா சார்ந்துடும் அந்த காரம். ஏன்னா மோர் குழம்பு போட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். இது கொதித்து வெந்துட்டுருக்க நேரத்துக்குள்ளார நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம் இல்லையா தயிர், இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். என்ன காரணம்னா பைனாப்பிள் வேகிற தண்ணி வேறு இருக்கும். இந்த மோர் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மோர் குழம்பு வந்து ரொம்ப குழகுழன்னு தான் இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதில் மஞ்சப்பொடி, உப்பு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, ஒரு நல்ல ஒரு விஸ்காரில் இதை நல்லா கடைஞ்சிட்டுலாம். இப்போ இந்த பைனாப்பிளும் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் மேக்ஸிமம் பண்ண ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருப்பேன், அவ்வளோதான். இதையும் எடுத்து வச்சுருந்தேன். இது ஒரு பேன் போட்டுடலாம்.
இப்போ நம்ம தாளித்து கொட்டுறதை பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பைனாப்பிள் முதலையே வேக வச்சுருந்து ஆற வச்சுருந்தது ஆறி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த பைனாப்பிள் இப்போ இதோடு சேர்த்துடலாம். இப்போ நான் சூடாக இருக்கிறதுனால உடனே இதோடு சேர்க்கல, தாளித்து கொட்டிட்டு அது கொதி வரும்போது அதை சேர்த்துக்க போகிறேன். இதே நீங்கள் முதலே வேக வச்சு ஆறி இருந்ததுன்னா இதோட சேர்த்து நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் இன்னொன்று இதுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தான் வாசனை இருக்குது. அதாவது அவங்க ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் நம்ம பண்ணணும்னா அந்த தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கு. இதுலேயே வந்து இப்போ நம்ம ஊர்லேயே சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ செட்டிநாடு பக்கமே ஒரு குழம்பு வைக்கிறாங்கன்னா, செட்டிநாட்டில் இருக்கிற தேவக்கோட்டை ஒரு பக்கம் ஒரு மாதிரி, காரைக்குடி ஒரு பக்கம் ஒரு மாதிரி, மாத்தங்குடி ஒரு பக்கம் ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தர் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அந்த மாதிரி இந்த மோர் குழம்பும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல். சிலர் பார்த்தீங்கன்னா அதில் தனியாலாம் சேர்த்து அரைச்சி பண்ணுறவங்க உண்டு, சிலர் இஞ்சி சேர்த்து அரைச்சி பண்ணுறவங்க உண்டு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நான் பழகுனது வந்து கொச்சியில். ஸோ அந்த ஸ்டைலில் தான் இப்போ நான் இதை பண்ணுறேன். இப்போ கடுகு, கருவேப்பிலை நம்ம கடைசியில் போடுறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், நான் தீயை அதிகப்படுத்தியிருக்கேன். முதல்ல தாளிக்கும் போது தீ கொஞ்சம் குறைச்சிட்டு தான் இதை ஊற்றியிருந்தேன். இப்போ தீ அதிகப்படுத்தியிருக்கேன். இப்போது இது கொதி வர நேரத்துக்கு நம்ம சூடு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பைனாப்பிள் அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பைனாப்பிள், இது இளம் இனிப்போடு தான் இருக்கும் இந்த மோர் குழம்பு. அதனால தான் புளிப்பான மோர் எடுக்காமல் இந்த இந்த புது தயிராக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். புளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் பழைய தயிர், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா அந்த பைனாப்பிள் இனிப்புக்கும் அந்த அந்த புளிப்புக்கும் அது சூட் ஆகிறது இல்லை. கைக்குத்தல் அரிசி சாதமும் இந்த மோர் குழம்பும் பப்படமும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, இது வந்து இடியாப்பம் சாப்பிடும்போது கூட மோர் குழம்பும் பப்படமும் கலந்து சாப்பிட்றாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த காம்பினேஷன். இதனால ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட போதும். இந்த மோர் குழம்பு ரொம்ப கொதித்து தளதளன்னு வரணுங்கிறதுல இது நல்லா அந்த கடலை மாவு வேகிறதுக்கு தான் நம்ம கொதிக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்குறோம். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மோர் குழம்பு கொதிச்சு வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அது லேசாக தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக இது வந்து அதாவது நம்ம எடுத்துகிட்டு இருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு மீதி 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம் போதும். அதை தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போது கருவேப்பிலை இந்த ஆக்சுவலாக இது போட்டுட்டு நம்ம அதாவது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கருவேப்பிலையும் தேங்காயும் போட்டு டக்குன்னு ஒரு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் அதுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சர்விங் பவுலில் எடுக்கிறதுனால நான் அப்படியே ஓப்பனாக போட்டிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஆன உடனே மோர் குழம்புலேயும் அந்த எண்ணெயும் அடுத்தது கருவேப்பிலையும் போட்டுட்டு டக்குன்னு ஒரு மூடி போட்டுருங்க, நல்லாயிருக்கும். இந்த அளவு அவங்க ரொம்ப அப்படியே திக்காக வச்சு நம்ம பொதுவாக இந்த பக்கங்களில் பண்ணுற மோர் குழம்புலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குழகுழப்போடு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க இந்த அளவு திக்னஸ் தான் வச்சுக்கிறாங்க. அது நல்லா இருக்குது. அதாவது இந்த கைக்குத்தல் அரிசிக்கு அது கலந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. இப்போ பைனாப்பிள் மோர் குழம்பு செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சூப்பு, வெண்டைக்காயும் முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்கிற சூப்பு. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. நம்ம முதல்ல பைனாப்பிள் மோர் குழம்பு செஞ்சு எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் முருங்கைக்கீரை சூப்.
இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இலைகளாக உருவிய முருங்கைக்கீரை 1 கப், பருப்பு தண்ணி 2 கப், சின்ன வெங்காயம் 8, வெண்டைக்காய் 5, தக்காளி 1, பூண்டு 4 பற்கள், கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 1, உப்பு ருசிக்கேற்ப, சீரகம் 1/2 டீஸ்பூன். இந்த வெண்டைக்காய் முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். இதில் ஒரு பொருள் மிஸ் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா எண்ணெயோ நெய்யோ ஏதாவது ஒன்று இதில் நம்ம சேர்ப்போம். அதாவது லாஸ்ட்டில் நம்ம வதக்கிறது அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயம் உங்களுக்கு நெய்யும் எண்ணெயும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த எண்ணெய் கூட இல்லை, நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் லாஸ்ட்டில் நீங்கள் விருப்பப்பட்டால் அதை சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம அதை சேர்க்கலை, வேணும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஹெல்த்தியான சூப். இப்போ நான் அது வந்து குக்கரில் வேறு பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலாக ஒரு 2 விசில் கொடுத்து இறக்கணுன்னா வேலை முடிஞ்சிடும். வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நான் கீரையில் அப்படியே முழுசாக போடுறேன். இதில் 2 விஷயம் சொல்லணும், அது 2 இது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சீரகம் சேர்த்துருக்கேன், சீரகம் போட்டுட்டோம். பருப்பு தண்ணி, துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணி நான் ஊற்றிருக்கேன். விருப்பப்படுறவங்க இதில் பாசிப்பருப்பு தண்ணி வேக வச்சது கூட நீங்கள் இது சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை, இது நம்ம ஊற்றிருக்க தண்ணி பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம இதை சேர்க்க போகிறோம். உப்பு பார்த்துட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு நம்ம ஏற்கனவே 2 டம்ளர் 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு பருப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1 டம்ளர் அளவுக்கு இதை சேர்த்துடலாம். பருப்பு தண்ணி அதிகமாக இருந்தால் அதை மட்டுமே கூட நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வெறும் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குக்கரை மூடிட்டு இந்த வெயிட் அது மேலே வச்சுருக்கேன். இதில் ஆவி வரும்போது நம்ம அது வெயிட்டை போட்டுடலாம். சரி, இப்போ 2 விஷயம் பகிர்ந்துக்கணும்னு சொன்னீங்க. ஒன்று வந்து பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வேண்டான்னு நினைக்கிறவங்க இதில் மிளகை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துருங்க. அதாவது சில பேருக்கு வந்து அந்த பச்சை மிளகா காரம் ஆகாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நினைக்கிறவங்க நீங்கள் அதில் பச்சை மிளகாயை வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மிளகை நுணுக்கி சேர்த்துருங்க. சீரகத்தோடய அது மிளகி நுணுக்கி சேர்த்துருங்க. அடுத்தது என்னென்னா, நம்ம வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காயில் ஒரு குழகுழப்பு இருக்குமே, இவங்க அதை வதக்காமல் சேர்த்துருக்காங்களேன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த குழகுழப்பு தான் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி அதை ஆக்ட் பண்ணும். நம்ம வந்து ரொம்ப குழகுழப்பு இருக்காது. ஏன்னா நம்ம சேர்க்குறது இந்த குவான்டிட்டிக்கு நம்ம 5 வெண்டைக்காய் தான் சேர்க்குறோம். ஸோ அந்த 5 வெண்டைக்காயில் ஒரு லேசாக ஒரு குழகுழப்பு வரும். அதுவும் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அது ஒன்றுமே உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியாது. பட் அதுவே கிட்டத்தட்ட திக்னிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டி தான் இதை நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்களே, அந்த ஜூஸ், அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வேல்யூஸ், அதுக்கு அதில் இருக்கிற சத்துக்கள்லேருந்து எல்லாமே நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு தான் இந்த நம்ம சூப்பை பரிமாற போகிறோம். இதில் அதே மாதிரி மேலே நம்ம கொத்தமல்லி தூவுறது கொள்வது அதெல்லாம் கிடையாது. கொத்தமல்லியும் சேர்த்து இதோட வேக விட்டுருக்கேன். கருவேப்பிலை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அது கருவேப்பிலையும் அவ்வளோ நல்லதுங்கிறதுனால கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து வெந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி நம்ம சூப்பை பரிமாறிடலாம். இது மேலே அந்த ஆவி வந்தாலும் நான் ப்ரெஷர் இது வெயிட்டை போட்டுட்டு நல்லா ஒரு 3 விசில் கொடுத்து இதை இறக்க போகிறேன். அதுக்கப்புறமா அந்த ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா 3 விசில் கொடுக்கும்போது நல்லாவே வெந்து போயிருக்கும். நல்லா அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் தானாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அது நம்ம 3 விசில் கொடுத்ததுக்கப்புறமா ப்ரெஷர் எடுத்துகிட்டு அதை வடிகட்டி சூப்பர் பரிமாறலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சிகள் சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. நம்ம குக்கரில் இந்த வெண்டைக்காய் முருங்கைக்கீரை சூப்புக்கு எல்லாம் போட்டிருந்தோம். போட்டு 3 விசிலும் வந்துருச்சு. இப்போ மெதுவாக அதில் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண போகிறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இது அப்படியே வடிகட்ட வேண்டியதுதான் நம்ம. இது மசிக்கணும், மிக்சியில் அடிக்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா வடிகட்டி வச்சுட்டோம். இதை இப்போ பரிமாறுற ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அப்படியே குழ குழன்னு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தின் சூப்பாக தான் இருக்கும். இது நல்ல ஒரு அப்பிடைசராக இருக்கும். அதாவது நல்ல ஒரு பசியை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் இதில் சீரகம் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து 2 சிட்டிகை சோம்பு சேர்த்திங்கன்னா கூட ஜீரண சக்தியை நல்லா இதுவாகும், உடம்பை குளுமைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பசியை தூண்டக்கூடிய சக்தி கூட இந்த சோம்பில் இருக்குது. ஸோ அந்த வாசனை பிடிச்சவங்களா இருந்தால் ஒரு சிட்டிகை சோம்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம எண்ணெய் இதெல்லாம் இல்லாமையே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப் இருக்கும். பருப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதோடு வேணும்னா பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நிறைய பேரோட சந்தேகம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெண்டைக்காய் வந்து வதக்காமல் சேர்க்குறீங்களா, அந்த குழகுழப்பு எப்படி இருக்குமோ என்னமோ நினைக்கிறவங்களுக்கு இப்போ இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த குழகுழப்புலாம் இல்லாமல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தால், அதாவது ஒரு சின்ன, அதாவது ஒரு 6 மாதம் 8 மாதம் குழந்தையா இருந்தால், நம்ம சாதம் ஊட்டுற குழந்தைங்களா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்ல குழஞ்ச சாதத்தில் கொஞ்சமாக நெய்யை விட்டு இந்த சூப்பை போட்டு ஊட்டினீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ நல்லது. அது குறிப்பாக இந்த முருங்கைக்கீரையில் உள்ள கால்சியம் அவ்வளோ நல்லதும்பாங்க இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் அதை அப்படியே ஊட்டலாம். நல்லா குழச்சி நிறைய அதை ஊற்றி ஊட்டலாம். பெரியவங்களாக இருந்தால் அந்த நைட்டில் சாப்பிட பிடிக்காதவங்க நைட்டில் கீரையான்னு கேட்கலாம். நம்ம கீரையை மசித்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு டைஜஷன்லேருந்து எல்லாமே அது டைம் ஆகும்னு யோசிக்கலாம். பட் சூப்பாக சாப்பிடும்போது ஒன்றும் இருக்காது. கொஞ்சமாக சாதம் இல்லை, சாதத்தை ஒரு பவுல் நிறைய சூப் வச்சுட்டு கொஞ்சம் சாதத்தை போட்டு நம்ம சாப்பிடும்போது ஃபில்லிங்காக இருக்கும். சரி, சாப்பாடு சாதமே வேணாம்னு நினைக்கிறவங்க சின்ன சின்னதாக இட்லியை கட் பண்ணி கூட இதை போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இது பிடிச்சவங்க மேலே ஒரு சிட்டிகை நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் நெய் வரைக்கும் அதில் நம்ம ஊற்றிட்டு சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி பண்ண இந்த வெண்டைக்காய் முருங்கைக்கீரை சூப்பும் பைனாப்பிள் மோர் குழம்பும் நேயர்கள் எல்லாருக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு, ஹெல்தியான டிஷ்ஷு செஞ்சு காமிச்சிருக்கோம். நிச்சயமாக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்த இந்த 2 டிஷ்ஷுக்குமே ஒரு சின்ன ரீகேப். இந்த பைனாப்பிள் மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதோடு கூட சிட்டிகை உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து வேக வச்சோம். அது வெந்துட்டு இருக்கும்போதே பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சீரகம், கடலை மாவு, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்ச விழுதுலேருந்தும் கொஞ்சம் எடுத்து சேர்த்து அதோடு வேக விட்டுட்டு இருந்தோம். அதை தூக்கி தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா புளிக்காத தயிர், மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இந்த அரைச்ச விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிலுப்பிக்கிட்டோம். சிலுப்பி எடுத்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து இந்த சிலுப்பி வச்சுருக்கிற இந்த மோர் கலவையை அதில் ஊற்றி நல்லா கொதிக்கும் போது வேக வச்சு வச்சுருக்க பைனாப்பிள் கலவையும் அதோடு சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கி அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கணும். பைனாப்பிள் மோர் குழம்பு தயார். இப்போ இந்த வெண்டைக்காய் முருங்கைக்கீரை சூப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதோட கூட சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து பருப்பு தண்ணி, முருங்கைக்கீரை, உப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும். அதுக்கப்புறம் குக்கரை மூடி 3 விசில் விட்டோம். ப்ரெஷர் மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். ஸோ முருங்கைக்கீரை வெண்டைக்காய் சூப் தயார். இன்றைக்கி பார்த்த இந்த பைனாப்பிள் மோர் குழம்பும் வெண்டைக்காய் முருங்கைக்கீரை சூப்பும் நேயர்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை செஞ்சு சுவைச்சு பாருங்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பப்படம் வச்சு கைக்குத்தல் அரிசியோடு அதை சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய பாரம்பரியமான டிஷ்ஷோட மீண்டும் உங்களை ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.